English learners, இன்னைக்கு Easy English Day 5ல என்ன பார்க்க போறோம்னா 15 short sentences using up. Friends, இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த 15 short sentences உங்களோட day to day life conversationக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ரெடிமேட் சென்டென்சஸ்னே சொல்லலாங்க. இந்த சென்டென்சஸ் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு இங்கிலீஷ்ல எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியலனா இந்த சென்டென்சஸ் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு சென்டென்சஸாவே கண்டிப்பா இருக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்க்குள்ள போலாம். Friends, welcome to the class. பேசு. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா ஸ்பீக் அப். ஸ்பீக் அப். ஸ்பீக் அப்னா பேசு. செகண்ட் ஒன் கேளுங்கள். லிசன் அப். கேளுங்கள். லிசன் அப். கேட்கறது அப்படிங்கிறது ஜஸ்ட் காதில் விழுகிறது இல்லை, கூர்ந்து கவனிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் லிசன் அப். தேர்ட் ஒன் எழுந்து நில்லுங்கள். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா ஸ்டாண்ட் அப். ஸ்டாண்ட் அப். ஃபோர்த் ஒன் சீக்கிரம். ஹரி அப். சீக்கிரமா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா ஹரி அப். ஹரி அப். ஃபிஃப்த் ஒன் வாயை மூடு. ஷட் அப். ஷட் அப். சிக்ஸ்த் ஒன் உற்சாகப்படுத்துங்கள். சியர் அப். உற்சாகப்படுத்துங்கள். இதை நாம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் சியர் அப். செவன்த் ஒன் காட்டப்படுகிறது. ஷோயிங் அப். காட்டப்படுகிறது. ஷோயிங் அப். எய்த் ஒன் சுத்தம் செய். கிளீன் அப். சுத்தம் செய். கிளீன் அப். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் ஸ்மார்ட் கிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலில் உங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜை டெவலப் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா தேங்க்யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். அடுத்தது நம்ம பேசும்பொழுது ஜிப் போடு, பேக்லேயே ஆகட்டும் இல்லை பர்ஸ்லேயே ஆகட்டும், ஜிப் போடு அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஜிப் அப். ஜிப் அப். மேலே ஏறு, மேலே ஏறி போங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் கிளைம் அப். கிளைம் அப். மேலே ஏறுங்க, அது எப்படி சொல்லலாம் கிளைம் அப். அடுத்தது இங்கிலீஷில் நாம் விட்டுட்டேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்னா கிவ் அப். விட்டு விட்டேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் கிவ் அப். அடுத்தது 12th ஒன் உடுத்தினார். அவங்க அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டாங்க அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ட்ரெஸ்ட் அப். ட்ரெஸ்ட் அப். உடுத்தினார். ட்ரெஸ்ட் அப். அடுத்தது ஓடினான் அல்லது ஓடினாள். ran up. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஜெண்டர் மென்ஷன் பண்ணணுன்னா he or she யூஸ் பண்ணிக்கலாங்க. he ran upனா அவன் ஓடினான்னு அர்த்தம். she ran upனா அவள் ஓடினாள். ஓகே. நெக்ஸ்ட் வேகப்படுத்து. நீ ரொம்ப மெதுவாக போயிட்டுருக்க, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போ. அல்லது ஏதாவது ஒரு செயல் செஞ்சிட்ருக்காங்க, நீ ரொம்ப மெதுவாக பண்ணிகிட்ருக்க, இன்னும் கொஞ்சம் வேகமாக செய் அப்படின்றது எப்படி சொல்லலாம் ஸ்பீட் அப். ஸ்பீட் அப். தி லாஸ்ட் ஒன் 15th ஒன் எடுத்துக்கொள். எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டேக் அப். டேக் அப். எடுத்துக்கொள். டேக் அப். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈஸி இங்கிலீஷ் டே 5ல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய 15 ஷார்ட் சென்டென்சஸ் பார்த்தோங்க. இந்த ஷார்ட் சென்டென்சஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் டெய்லி ஒரு 10 நிமிஷம் டு 15 நிமிஷம் ஒதுக்கி உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜை டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போவே ஸ்மார்ட் கிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜை பூஸ்டப் பண்ணிக்கோங்க. உங்களோட இங்கிலீஷ் வொக்காபுலரிஸை இன்னும் நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களோட டே டு டே லைஃப் கான்வர்சேஷனில் நீங்கள் வெரைட்டியாக நேச்சுரலாக உங்களோட பாயிண்ட்ஸை நீங்கள் என்ன பேச விரும்புகிறீங்களோ, நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே இங்கிலீஷில் அழகாக பேச முடியுங்க. Subscribe and learn more. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்மார்ட் கிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எண்ட் ஸ்க்ரீனில் உள்ள வீடியோஸ் இன்னும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்டும் இருக்குது, அதுலேயும் நிறைய வீடியோஸ் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு பிளேலிஸ்ட் வேறு வீடியோஸ் வேணும் அப்படின்னா சர்க்கிள் டச் பண்ணி நம்ம சேனலை விசிட் பண்ணி அதில் இருக்கிற வீடியோஸை பார்த்து கற்றுக்கோங்க.